எல்லாம் இந்த வீட்டுக்கு வந்த மருமக ராசி மூதேவி, அவளால வந்த வேலை இதெல்லாம். இல்ல சின்ன பொண்ணு, அவருக்கு எங்க என்ன வேலை இருந்தாலும் எவ்வளவு நேரம் ஆனாலும் வீட்டுக்கு வந்துருவாரு. அவர் வெளியிலயே தங்கினது கிடையாது. வந்துடுவாரு லட்சுமி, கவலைப்படாம இரு. நீ என்ன என் மூஞ்சில கரிய பூசணும்னு வந்து நிக்கிறியா? என்ன சொல்ற நீ? பின்ன நான் ரொம்ப பந்தாவா? நீ இனிமே இங்க வரமாட்ட, எங்க வீட்டுல தான் இருக்க போறேன்னு அவங்க கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன். நேரா நீ வந்து இறங்குற. நீ அங்க இருக்கணும், உன் புருஷன் உன்னை வந்து கூப்பிடணும். அப்போ நீ டிமாண்ட் வைக்கணுங்கிறது தானே நம்மளோட பிளான். ஓம் புள்ளிய இங்க விட்டுட்டு நீ அங்க இருக்கிற, அவ அந்த ஜப்பான் முஞ்சிக்காரி இருக்கிறாள, அவ குழந்தைய அப்பன் வீட்டுல விட்டுட்டு அது தனியா தெரிஞ்சுன்னு கிடக்குது. இப்படி எல்லாம் நீங்க ஊர் சுத்தறதுக்கு எதுக்கு நீ பிள்ளைய பெத்துக்கினீங்க? இதோ பாருங்க, இத பத்தி நீங்க பேச வேண்டிய அவசியம் இல்ல. லட்சுமி, என்ன லட்சுமி இப்படி இருக்க? ராத்திரி பூரா தூங்கலையா? இல்ல சின்ன பொண்ணு, ராத்திரி அவருக்கு ஏதோ போன் வந்துச்சு, உடனே கிளம்பி போனாரு. இது வரைக்கும் வரல. என்ன சொல்ற நீ? ராத்திரி பூரா ஒரு என்ன வரலையா? ஆமா. ஒரு போன் பண்ணி பார்க்க வேண்டியதானே? போன் பண்ண, போனே வீட்லயே வச்சுட்டு போயிருக்காரு. சரி இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். எங்க போனாரோ தெரியலையே. அழுகாத லட்சுமி, அவர் வந்துருவாரு. இல்ல சின்ன பொண்ணு, இப்ப கொஞ்ச நாளாவே எனக்கு அவருக்கு அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கு. எல்லாம் இந்த வீட்டுக்கு வந்த மருமக ராசி மூதேவி, அவளால வந்த வேலை இதெல்லாம். இல்ல சின்ன பொண்ணு, அவருக்கு எங்க என்ன வேலை இருந்தாலும் எவ்வளவு நேரம் ஆனாலும் வீட்டுக்கு வந்துருவாரு. அவர் வெளியிலயே தங்கினது கிடையாது. வந்துடுவாரு லட்சுமி, கவலைப்படாம இரு. அவர் வந்துருவாரு. என்னங்க, எங்கங்க போனீங்க? எங்க நீங்க போன கூட வீட்லயே வச்சுட்டு போயிட்டீங்க. என்னாச்சுங்க? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? எங்க எங்க என்னங்க ஆச்சு? ஏங்க என்னாச்சு பார்த்தா சொல்லுங்க. ஐயோ, ராத்திரி முழுக்க நான் தூங்காம தவிச்சேன் தெரியுமா? ஏதாவது பேசுங்க. ஏங்க ஐயா, வாய திறந்து சொல்லுங்க ஐயா, என்ன ஆச்சு சொல்லுங்க. இந்த வீரமணி கடைக்கு வர சொன்னார், நான் போனேன். இந்த மாதிரி நடக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவங்க புத்தியை காட்டிட்டாங்க. பாவி பய, அவன் விளங்காம போக, அவனை சும்மா விடக்கூடாது. பாருங்க, இப்பவே பானுக்கு போன் பண்ணி நான் உடனே சொல்றேன். சின்ன பொண்ணு, பானுவுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது.
புரிஞ்சுதா? ஆ. எனக்கு இந்த அதிர்ச்சியிலேருந்து வெளியே வர முடியல. ராத்திரி முழுக்க ஏகாம்பரேஸ்வர் கோயில் வாசல்லே உட்கார்ந்துட்டு இருந்தேன். என்ன கை நீட்டினவன அந்த கடவுள் சும்மா விட மாட்டாரு. பானு அவங்க தேடிட்டு இருக்காங்க. அதனால அவன் இங்க வராம இருக்கிறது நல்லது. எங்க போலீஸ்ல வேணா கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? அந்த விவரம்லாம் பானுவுக்கு தெரியும். பானு வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். பானுக்கு இப்பவே ஒரு போன் போட்டு சொல்லலாம்ல. வேண்டாம் சொன்னல. பானு போன் பண்ணா இங்க எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னு சொல்லணும். புரியுதா? சரி ஏங்க நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க, நான் டிஃபன் ரெடி பண்றேன். சின்ன பொண்ணு நீ போய் டிஃபன் ரெடி பண்ணு. நான் போய் ரெடி பண்றேன். அண்ணி, வளர்மதி அண்ணிய நேத்தில இருந்து காணோம். எங்க அவங்க? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? என்ன புதுசா இருக்கு? என்கிட்ட எல்லாம் வந்து பேசுற? என்ன நீ இப்படி கேக்குறீங்க? நீயும் புருஷனும் சரியான ஆளுங்க தான் உமா. நானும் வளர்மதியும் இந்த வீட்டுல இல்லனா அப்படியே முழுசா அந்த மீனாட்சி பக்கம் பேசுறது. நாங்க அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் இல்ல. ஏன் உமா நீ முன்னாடி மாதிரி என்கிட்ட பேசி பழகுற? அப்படியே ரொம்ப அடக்கி வாசிக்கிற. அந்த வீட்டை காலி பண்ணி உங்க அண்ணன் உங்ககிட்ட கொடுக்கணும் தானே இப்படி எல்லாம் பண்ற? அட நீங்க ஒண்ணுங்க, இன்னும் சொத்து முழுசா எங்க பேருக்கு வரல. அப்படி மாறி இருந்தாதான் ஒரேடி எங்களை ஒதுக்கி தள்ளி இருப்பீங்களே. அது இருக்கட்டும், வளர்மதி நீ எங்க காணோம்? என்ன கேட்டா? இப்பதான் உமா கேட்டா, இப்ப நீங்களும் கேக்குறீங்க. அதுக்கு இல்ல, வளர்மதி என்னோட மாமா அத்தையெல்லாம் ஊரை காலி பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அவங்களும் இப்ப கவிதா கூட இருக்கதாக தெரியும். அப்போ வளர்மதி நீ எங்க? உன் கூட தானே ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க. எங்க போனாங்கன்னு உனக்கு தெரியாதா? அவ எங்க வீட்டுல தான் இருக்கா. இதுக்கே இப்படி ஷாக் ஆறீங்க? அவளுக்கு போக்கெட இல்லனா வேற எங்க போவா அவ? இங்க பாரு, சண்முகண்ணே காலையில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ வளர்மதி நீ உங்க வீட்டுல இருக்கிறது தெரிஞ்சது பெரிய பிரச்சனை ஆயிடும். அவ்வளவுதான். ஏன் என்ன பண்ணுவாரு? என்ன புரியாம பேசுற? அவர் பொண்டாட்டி உங்க வீட்டுல இருந்தா அவருக்கு ஆத்திரம் வராதா? அவர் பொண்டாட்டியா? அந்த நினைப்பு இருந்திருந்தா அவ ஏன் எங்க வீட்டுக்கு வர போறா? கொஞ்சம் கூட அவன் மேல பாசமே கிடையாது. அவளை மாட்டடிக்கிற மாதிரி போட்டு அடிக்க வேண்டியது. கேட்டா பொண்டாட்டியா பொண்டாட்டி. இந்த பாரு, அவர் மேல கோவப்பட்டு அண்ணி எங்கேயாவது போயிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்ல. ஆனா உங்க வீட்டுக்கு வந்தது பெரிய தப்பு. இது பாருங்க, இது வளர்மதியோட சொந்த விருப்பம். அவளை அங்க வர வேண்டான்னு சொல்ல முடியாது. இங்க பாரு, அவங்க உங்க வீட்டுல இருக்கிறது சண்முகனுக்கு தெரியறதுக்கு முன்னாடி மரியாதையா அவங்களுக்கு போன் போட்டு வர சொல்லு. நான் சொன்னாலும் அவ வரமாட்டா.
நீ என்ன என் மூஞ்சில கரிய பூசணும்னு வந்து நிக்கிறியா? என்ன சொல்ற நீ? பின்ன நான் ரொம்ப பந்தாவா? நீ இனிமே இங்க வர மாட்ட, எங்க வீட்ல தான் இருக்க போறேன்னு அவங்க கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன். நேரா நீ வந்து இறங்குற. நீ அங்க இருக்கணும், உன் புருஷன் உன்னை வந்து கூப்பிடணும். அப்போ நீ டிமாண்ட் வைக்கணுங்கிறது தானே நம்மளோட பிளான். இப்ப எதுக்கு இங்க வந்த? இங்க பாரு வைஜெயந்தி, இப்ப நான் அந்த வீட்ல இருந்தா என் புருஷன் வந்து பிரச்சனை பண்ணா அது நமக்கு சாதகமா தான் அமையும்னு நீ எப்படி நினைக்கிற? அந்த ஆளை பத்தி உனக்கு தெரியாது. இதுதான் சமயம்னு சொல்லி ஒரேடியா என்ன ஒதுக்கி வச்சிருவாரு. உனக்கு இது முன்னாடியே தெரியாதா? அப்புறம் எதுக்கு இப்படி ஒரு ஐடியா பண்ணணும்? நான் எங்க பண்ணேன்? நீ உங்க அப்பாவும் தானே சொன்னீங்க. நாங்க சொன்னா நீ வேண்டாம்னு சொல்ல வேண்டியதானே? அப்ப மட்டும் மண்டைய ஆட்டினா சரின்னு. இங்க பாரு வைஜெயந்தி, நீ கோவப்படாம கொஞ்சம் யோசி. இது வரைக்கும் என் குழந்தைய அத்தை வீட்ல விட்டிருந்த, இப்போ அவங்க கவிதா கூட போய் செட்டில் ஆயிட்டாங்க. நான் போய் என் குழந்தைய கூட்டிட்டு வந்துடுறேன். குழந்தை இங்க இருந்தாதான் என் புருஷனை வழிக்கு கொண்டு வர முடியும். அந்த ஒரு விஷயத்துல தான் அவர் ஒத்து வருவாரு, மத்தபடி அவர் சரிப்பட்டு வரமாட்டாரு. இதெல்லாம் யோசிச்சுதான் நான் அங்கிருந்து கிளம்பி வந்தேன். சரி, எங்க வீட்ல இருந்து கிளம்பும் போது நீ எனக்கு ஒரு போன் பண்ணிருக்க வேண்டியதானே? இப்போ நான் இதுங்க முன்னாடி எல்லாம் நின்னு அசிங்கப்பட்டு நிக்கிறேன். இந்த பார் வைஜெயந்தி, நான் உங்க வீட்ல இருக்கிற விஷயத்த நீங்க இருக்கிறவங்க கிட்ட சொல்ல மாட்டேன்னு நினைச்சுதான் வந்தேன். இல்லைன்னா ஃபோன் பண்ணிட்டு வந்திருப்பேன். சரி, நீ போய் உன் குழந்தைய தூக்கிட்டு வா. சரி. போ. வளர். அந்த உமா சரியான ஜால்ரா. இப்போ அந்த மீனாட்சி பக்கம் ஜால்ரா போட்டுட்டு இருக்கா. சரி, நீ கிளம்பு. அப்புறம் அந்த வீட்ல இந்திராணி இருப்பா, அவகிட்ட பார்த்து பேசு. அவ சண்டைக்கு நான் சக்கரையா வந்து நிப்பா. அதனாலதான். சரி, நீ போயிட்டு வா. சாப்பிட்டீங்களா? மாமா, வாமா வளரு. என்னம்மா? என்ன மாமா இது? இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? எதுக்கு இப்படி இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஐயோ, ரொம்ப கரிசனம் தான். அவள அக்கறை இருந்துச்சுன்னா கூட்டிட்டு போய் கைராஜ் குடும்பத்துல உன் ரூம்ல வச்சுக்க. என்ன வேண்டாம், நீ யார் சொன்னா? நடி பாக்குற சரி, சரியான ஆளுங்க எல்லாம் பச்சோந்தி கூட்டம். மூஞ்சும் முகரையும் பாரு. ஏய், உன் புருஷன் அண்ணன் அண்ணி பக்கத்துல நிக்கிறாரு. ஆனா நீ அந்த வைஜெயந்தியோட சேர்ந்துக்கிட்டு கட்டின புருஷனுக்கு துரோகம் பண்ணிட்டு திரியுற. ஏண்டி, பெத்த புள்ளிய கூட வேற யாராவது வளர்த்துக்கிட்டு போட்டோன்னு வம்ப பேசின்னு திரிஞ்சு கிடக்குற. அப்படி என்னடி வேற உனக்கு வம்ப பேசின்னு திரியுற? உன் புள்ளிய இங்க விட்டுட்டு நீ அங்க இருக்கிற. அவ அந்த ஜப்பான் முஞ்சிக்காரி இருக்கிறாள, அவ குழந்தைய அப்பன் வீட்டுல விட்டுட்டு அது தனியா திரிஞ்சின்னு கிடக்குது. இப்படி எல்லாம் நீங்க ஊர் சுத்தறதுக்கு எதுக்கடி பிள்ளைய பெத்துக்கினீங்க? இதோ பாருங்க, இத பத்தி நீங்க பேச வேண்டிய அவசியம் இல்ல. இவங்க ஏன் அத்தை, ஏன் குழந்தைய நான் அவங்க கிட்ட விட்டதை பத்தி நீங்க எதுக்கு பேசுறீங்க? ஆமாண்டிம்மா, ஆமா, நீங்க பண்றதெல்லாம் சரி. ஆனா நான் பேசினா மட்டும் அது குத்தமா போயிடும்ல. அந்த வீரமணி குடும்பத்தை இவங்க கூட என்னச்சு விட்டு இவங்கள நிர்கதியா நிக்க வச்சிட்டியே. இப்ப யாரு? நான் என்னச்சுனா, இந்த விஷயம் முதல்ல யாரால ஆரம்பிச்சது தெரியுமா? உங்க பொண்ணு சித்ராவால. அவ தான் இந்த ஐடியாவே கொடுத்தா. எல்லாரும் யோசிச்சதுக்கு அப்புறமா வந்து என்கிட்ட கேட்டாங்க. நான் இந்த விஷயத்தை எடுத்துட்டு வந்து எங்க மாமா கிட்ட சொன்னேன். அவங்களுக்கு பிடிச்சிருந்தது ஒத்துக்கிட்டாங்க. எங்களுக்கு என்னங்க தெரியும் அவங்க இவ்ளோ பிரச்சனை பண்ணுவாங்கன்னு. நான் என் மாமா பொண்ணு நல்ல இடத்துல சௌரியமா இருக்கணும்னு நினைச்சு இந்த சம்பந்தத்தை பேசினேன். நல்ல இடம்னா என்ன? உன் பாஷையில டப்பு இருக்கிற இடம் தானே? ஆமாங்க, வசதி இருந்தா தானே இன்னைக்கு வாழ்க்கை.
காசு இல்லைன்னா இன்னைக்கு எதுவுமே நடக்காது. ஏய் நீ பேசுறது உனக்கு நியாயமா இருக்குதா? அந்த கேப் மாதிரி குடும்பத்தை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாதா? உன் புருஷனை கொலை கேஸ்ல மாட்டி விட்டு அழகு பார்த்தவனுங்க தானடி அவனுங்க நல்லவனுங்க, நீ சர்டிபிகேட் கொடுத்துன்னு கிடக்குறியா? இதோ பாருங்க, இப்ப நான் நினைச்சாலும் எதுவும் செய்ய முடியாது. அந்த வீரமணி இந்த கல்யாணத்தை நடத்தியே தீரணும்னு உறுதியா இருக்காரு. நாங்க என்னமோ அவர் ஏமாத்திட்டதா அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அவனுங்க நினைச்சுன்னு போட்டோம். நீ என்னதுக்கு அவனுங்களுக்கு ஜாலரா தட்டின்னு கிடக்குற? முடியாதுன்னு சொல்லிட்டு போயினே கிடக்க வேண்டியது தானே? முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப மாமா எப்படி ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்காரு பாத்தீங்களா? இங்க வந்து அசிங்கமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஐயோ மாமா மேல ரொம்ப கரிசனம் இருந்துச்சுன்னா கூட்டிட்டு போமா, கைராசி குடும்பத்துக்கு கூட்டிட்டு போ, உன் ரூம்ல வச்சு பாத்துக்கோ. யாரு வானாங்க? நீ எல்லாம் மனுஷியாடி. அந்த குடும்பம் செதறனப்போ நீங்க எல்லாம் சேர்ந்து என் பொண்ணையும் மாப்பிள்ளையும் வீட்டை விட்டு வெளியில விரட்டினீங்கல்ல, அப்போ அவங்க கூட ஆறுதலா நின்னது யாரு? நாங்க தானே. நடு ரோட்ல நின்னப்போ நாங்க தானே அவங்கள சமாதானப்படுத்தி தேத்தி விட்டோம். ஆனா அவங்கள விரட்டி அடிச்ச நீங்க இன்னைக்கு ரொம்ப நல்லவங்களா போயிட்டீங்க. கூட இருந்த நாங்க பொல்லாதவங்களா போயிட்டோம் இல்ல? ஏண்டி எல்லாரும் சேர்ந்து என் பொண்ணுக்கு வெறியேத்தி எங்களை வெளியில அனுப்பிச்சிட்டீங்கல்ல? உருப்படவே மாட்டீங்கடி, சத்தியமா உருப்படவே மாட்டீங்க. அதுலயும் நீ இருக்கிற பாரு, ஐயோ கொஞ்சம் கூட விளங்கவே மாட்டேங்குது. குப்பையில இருந்த உன்னை கை தூக்கி விட்டது என் பொண்ணு மீனாட்சி. உன் அத்தை மாமா இன்னைக்கு உனக்கு புதுசா சொந்தமாயிட்டாங்களா? இவங்க கிட்ட ஒரு வேளை சோத்துக்கு நீ பட்ட அவஸ்தெல்லாம் எனக்கு தெரியாத? இல்ல மாத்து துணி கூட இல்லாம மீனாட்சி கிட்ட வந்து கையேந்து நின்னியா? அது எனக்கு தெரியாதா? எல்லாம் தெரியும்டி, உன் கதை என்னங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா ஒண்ணு, பாவம் கஷ்டப்பட்டு இருக்கேன்னு நீ நல்லா இருக்கட்டும்னு கைராசி குடும்பத்துக்கு உன்னை கூட்டின்னு வந்த இடத்துல நல்லா சோறு போட்டா தின்னு கொழுத்து சும்மா இருக்க முடியாம அப்படியே ஆளே மாறிட்டேல்ல. நடை என்ன, உடை என்ன, திமுறா பாக்குற பார்வை என்ன, பேச்சு என்ன? ஏண்டி நீ வரும்போது எப்படி வந்தேன்னு கொஞ்சமாவது உனக்கு ஞாபகம் இருக்குதா? ஐயோ மறந்து போயிருக்கோம். இதெல்லாம் எங்க உனக்கு ஞாபகம் இருக்க போகுது? பழசெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்லைல்ல? இந்த பாரு, இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்க. வரும்போது அப்படியே எலும்பும் தோலும்பா பருதாம இருந்தடி. ஆனா இப்ப பாரு, நல்லா தின்னு 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 நல்லா குண்டு பெருச்சாலி மாதிரி வீங்கி போய் கிடக்குற. ஏன் இத பாரு, மனுஷங்கன்னா கொஞ்சமாவது நன்றி இருக்கணும். இத பாரு, இன்னைக்கு எனக்கும் என் பொண்ணுக்கும் மனஸ்தாபம் இருக்கலாம். என் பொண்ணு மீனாட்சி பேர்ல எனக்கு நிறைய கோபம் இருக்கு. ஆனா அவ எங்களை தவிர உங்க எல்லாத்துக்கும் நல்ல தண்டி பண்ணிருக்கிறா. எனக்கும் பண்ணா, நான் இல்லைன்னு சொல்லலையே. ஆனா உங்களை வச்சு அழகு பார்த்த அளவுக்கு எங்களுக்கு எதுவும் செய்யல. ஆனா இப்பவும் இந்த நிமிஷமும் நாங்க அவளுக்கு நல்லது நினைச்சுன்னு கிடக்கோம். கோபுரத்துல உங்க எல்லாரையும் தூக்கி உட்கார வச்சா, ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து அவளுக்கு துரோகம் பண்ணின்னு கிடக்குறீங்க. ஏய் இத பாரு, இன்னைக்கு எழுதி வச்சுக்க சொல்றேன், இந்த பாவங்கள்லாம் உங்களை சும்மா விடாது, சும்மா விடாது. நீ வாழ்ந்தெல்லாம் நினைச்சின்னு கிடக்கியா? நீ உன் புருஷனுக்கு கடை வந்துருச்சு, உங்களுக்கு சொத்து எழுதி வச்சுட்டாங்கன்னு என்ன மெத்தப்புல இருக்கிறியா நீ? ஏய் இத பாரு, இந்த கடையெல்லாம் பிச்சுக்கின்னு போறதுக்கு எவ்வளவு நேரண்டி ஆகும்? என் மகளையும் மருமகனையும் ஒதுக்கிட்டு நீங்க நல்லா இருக்கலான்னு கனவு கண்டுன்னு கிடக்குறீங்களா? பாரு, நான் அவங்க கூட இருக்கிறேன் இல்ல, பிடிக்குது பிடிக்காதுங்கிறதெல்லாம் வேற விஷயம். ஆனா அவங்களுக்கு துரோகம் பண்ண ஒவ்வொருத்தையும் நல்லாவே இருக்க மாட்டீங்கடி, நாசமா தாண்டி போயிடுவீங்க.